அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்தியா மற்றும் சிங்கப்பூர் மத்தியில் உள்ள கல்வியினுடைய திட்டம் எப்படி இருக்கிறது என்பது சம்பந்தமாக அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சிங்கப்பூர் அரசு செலவிடக்கூடிய மொத்த பொருளாதாரத்தில் 20% பொருளாதாரம் கல்விக்காக வேண்டி இங்கே செலவிடப்படுகிறது. அந்த 20%ஐ அவர்கள் 3 விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். முதலாவது ஸ்கூலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூலினுடைய உள்கட்டமைப்பை சரி செய்வதற்காக வேண்டி. இரண்டாவது அதனுடைய ஃபெசிலிட்டிஸ், அதனுடைய வசதிகளை மேலோங்கி செய்வதற்காக வேண்டி. மூன்றாவதாக ஸ்டூடெண்ட் மற்றும் டீச்சர்ஸனுடைய ரேஷியோவுக்காக வேண்டி. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சருடைய ரேஷியோ எப்படி இருக்கணும்? ரேஷியோ என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சருங்கிற அளவில் அங்கே கணக்கு வைப்பதற்காக வேண்டியும் அந்த பொருளாதாரம் செலவிடப்படுகிறது. இந்தியாவில் 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் விகிதமாக இங்கே இருக்கிறார்கள். மேலும் பீகார், யூபி போன்ற மாநிலங்களுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்பதாக அங்கு இந்த எண்ணிக்கை உயர்ந்து விடுகிறது. சிங்கப்பூரில் 12 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் விகிதம் இந்த பொருளாதாரத்தை அவர்கள் செலவழிக்கிறார்கள். இதன் தாக்கம் மாணவர்களுடைய திறமைகளில் எதிரொலிக்கிறது. உதாரணமாக PISAன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது. அதாவது ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் ட்ராக்கிங்ஸ். என்ன அப்படின்னு சொன்னால், PSA என்பது ஒரு பரீட்சையாகும். உலக அளவிலான மாணவர்களின் திறமையை மதிப்பிடக்கூடிய ஒரு பரீட்சை. உலக அளவில் மாணவர்களுடைய திறமை, எந்த நாட்டினுடைய மாணவர்களுக்கு திறமை இருக்குது, அதை மேக்ஸ், சயின்ஸ் மற்றும் ரீடிங்ஸ் படிக்கக்கூடிய அமைப்பில் அந்த வாசிப்பு திறன் எப்படி இருக்குங்கிற அடிப்படையில் இந்த 3 விஷயத்தை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பரீட்சையை நடத்துகிறாங்க. கடைசியாக ரேங்கிங் வெளியிடப்படும். எந்த நாட்டின் மாணவர்களிடம் இன்டெலிஜென்ட் மற்றும் நாலேஜ் அதிகமாக இருக்கிறது என்பதாக பார்க்கப்படும். இதில் சிங்கப்பூர் ஒவ்வொரு ஆண்டும் 1வது இடத்தை பிடிக்கிறது. சவுத் கொரியா 2வது இடத்தையும், ஜப்பான் 3வது இடத்தையும் பிடிக்கிறது. இந்தியா கடைசியாக இந்த பரீட்சையில் 2009வது ஆண்டு பங்கெடுத்து கொண்டது. இந்தியா மொத்தம் 73 நாடுகளில் 72வது இடத்தை பிடித்தது. கடைசியிலிருந்து 2வது இடத்தை இந்தியா பிடித்திருக்கிறது. அதுக்கப்புறம் இந்தியா இந்த பரீட்சையில் பங்கு கொள்ளலை. சிங்கப்பூரில் 1996க்கு பிறகு ஒவ்வொரு குழந்தைக்கும் எஜுகேஷன் கம்பல்சரியாக அங்கு சட்டம் இயற்றப்பட்டது. அவ்வாறு அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் படிக்க வைக்கவில்லை என்றால் அவர்கள் மீது கிரிமினல் குற்றம் செய்ததற்கான சட்டம் பாயும் என்ற சட்டத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இது சிங்கப்பூரினுடைய கல்வி உயர்ந்ததற்கான ஒரு காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம். மேலும் அடுத்ததாக டெக்ஸ்ட் புக்ஸ். அதாவது டெக்ஸ்ட் புக் பப்ளிஷிங் டிபார்ட்மெண்ட்டை, அதாவது மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களில் அந்த புத்தகத்துக்கு நோட்ஸ் எடுப்பதற்காக வேண்டி, அந்த புத்தகத்தினுடைய இலகுவுக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடியதான் டெக்ஸ்ட் புக்ஸ். இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் விஷயத்தில் சிங்கப்பூர் ப்ரைவேட் ஆகிருச்சு. மொத்தமாக எல்லா டெக்ஸ்ட் புக்ஸும் ப்ரைவேட்டாக இருக்குது. இதன் காரணமாக உலக அளவிலான வெவ்வேறு விதமான டெக்ஸ்ட் புக்ஸை சிங்கப்பூர் மாணவர்கள் தங்களது கல்விக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன் அதில் கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக அவர்களுடைய திறமை மேலோங்குகிறது. ஃப்ரீடம் அவர்களுக்கு தங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸை தாங்களாகவே அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான ஃப்ரீடமும் கிடைக்கிது. நமது இந்திய அரசாங்கம் CBSE ஸ்கூல்களில் NCERT டெக்ஸ்ட் புக்ஸை கட்டாயமாக்குவதற்காக வேண்டி பிளான் செய்யப்பட்டிருக்கு. மற்ற புத்தகங்களை அவங்க பயன்படுத்தவே முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது. இதன் மூலமாக மாணவர்களுடைய திறமைகள் குன்றிவிடும் நிலை இருக்கிறது. NCERT கல்வி திட்டத்தை தவிர வேற எந்த கல்வி திட்டமும் மாணவர்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் குஜராத் மற்றும் ஒடிசா போன்ற கவர்மெண்ட்ஸ் NCERT டெக்ஸ்ட் புக்ஸை தான் படிக்கணும்னு சட்டமே போட்டாங்க. இது நமது நாட்டினுடைய, மேலும் சிங்கப்பூருக்கு மத்தியில் உள்ள டெக்ஸ்ட் புக் சம்பந்தமான விஷயம். இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் விஷயத்தில் சிங்கப்பூர் நமக்கு மேலே ஒரு படியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை ப்ரைவேட் ஆக்கணுங்கிறதுல அவங்க சரியாக ப்ரைவேட் ஆக்கியிருக்கிறாங்க. மேலும் 3வதாக நேஷனல் சர்வீஸ். சிங்கப்பூரில் 12th கிளாஸை முடித்த உடனேயே கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவரும் 2 வருடங்கள் மிலிட்ரி டியூட்டியில் ஈடுபடணும். இது கட்டாயம். மேலும் இதை நேஷனல் சர்வீஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அதாவது சிங்கப்பூர் ஆர்ம் ஃபோர்ஸஸ் அல்லது சிங்கப்பூருடைய சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அல்லது சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸஸ், இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் மாணவர்கள் பங்கெடுத்து கொண்டு 2 வருடங்கள் அவர்கள் பணியாற்றணும். இதன் மூலமாக மாணவர்களுடைய டிசிப்ளின் அதிகமாகிறதோட நேஷனல் செக்யூரிட்டியும் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் அந்த நாட்டு மக்களால் இது மிகவும் வரவேற்கத்தக்கதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன? சிங்கப்பூரினுடைய அந்த கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது இதெல்லாம் அவங்க வச்சுக்காமல் இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொன்னால், மற்ற நாடுகளை விட சிங்கப்பூர் மாணவர்கள் 2 வருடங்கள்
பின்தங்கிடுவாங்க. காரணம் என்ன? இந்த 2 வருடங்கள் அவங்க நேஷனல் சர்வீஸில் ஈடுபடுறனால 2 வருடங்கள் பின்தங்கிடுறாங்க. ஆனால் 98% சிங்கப்பூர் மக்கள் இந்த நேஷனல் சர்வீஸ் இந்த மக்கள் வந்து விரும்புகிறாங்க, இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. கம்பல்சரி மிலிட்ரி டியூட்டி சுவிட்சர்லாண்டுலேயும் இருக்குது. அந்த நாட்டு மக்களாலும் இது மிகப்பெரிய அளவில் அது பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 73% சுவிட்சர்லாந்து மக்கள் நேஷனல் சர்வீஸை மிகவும் அவங்க என்ன செய்கிறாங்க, பிரியப்படுறாங்க. மேலும் இந்த நேஷனல் சர்வீஸ் டிசேபிள்டு, அதாவது உடல் அளவில் இயலாதவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த நேஷனல் சர்வீஸ்னால் கிடையாது, கட்டாயம் கிடையாது. மேலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், 1960களில் சிங்கப்பூரினுடைய சூழ்நிலை அப்படின்னா இந்த வொக்காபுலரி ட்ரைனிங் சொல்லுவாங்க. கார்பெண்டராக இருக்கிறது, மரத்தச்சராக இருப்பது, பிளம்பராக இருக்கிற இந்த தொழில்கள்லாம் தாழ்வான தொழிலாக பார்க்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த கல்வி திட்டத்தை அவங்க மாற்றிருக்கிறாங்க. 65% மாணவர்கள் வொகேஷனல் ட்ரைனிங்ஸை அவங்க முன்னிறுத்தி தன்னுடைய கல்விகளை 12th பிறகு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியாவிலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, வேலைவாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, திண்டாட்டமாக இருக்குது. நம்ம இந்தியா அளவிலும் இந்த வொகேஷனல் ட்ரைனிங்ஸ், அதாவது பிளம்பர், கார்பெண்டர் போன்ற இந்த இதை நம்ம வந்து எல்லாத்துக்கும், இப்போ ஐடி படித்தவராக இருக்கட்டும் அல்லது இந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதுக்குள்ளான படிப்போடு இருக்கவங்களாக இருக்கட்டும், இதுக்கும் நம்ம சரிசமமான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கல்வி அடிப்படையில் நம்ம மேலோங்கி வருவோம். மாணவர்களுக்கு மத்தியிலையும் இதுதான் பெரிய கல்வி, இது தாழ்ந்த கல்விங்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளிவந்துடலாம். மேலும் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியே அங்கேயும் டியூஷன்ஸ் அதிகமாக இருக்குது. 90%க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்கே டியூஷன்ஸ் போகிறாங்க. மேலும் இதில் இருக்கக்கூடிய, அதாவது சிங்கப்பூர் மக்களால் சிங்கப்பூரினுடைய கல்வி திட்டத்தில் கண்டிப்பாக மாற்றம் வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க ரொம்ப எதிர்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டிவைடிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு 3 ஸ்ட்ரீம்ஸ். அவங்க 3 வகைகளாக மாணவர்களை பிரிக்கிறாங்க. முதலாவது மாணவர்கள் எக்ஸ்பிரஸ் கோர்ஸ், அதாவது நல்ல திறமையான மாணவர்கள், எல்லா ஒரு ஏ கிரேடில் அவங்க வந்து எடுப்பாங்க அல்லவா, அவங்கள எக்ஸ்பிரஸ் கோர்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் அவங்க 10th அப்புறம் பிரிப்பாங்க. மேலும் 6th கிளாஸில் இந்த 3 பிரிக்கிறாங்க. அவங்க என்ன 6th கிளாஸில் 3 பிரிக்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் கோர்ஸ். 2வது NA கோர்ஸ், அதாவது நார்மல் அகாடமிக் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பிரிக்கிறாங்க. 3வதாக NT கோர்ஸ், அதாவது நார்மல் டெக்னிக்கல் அப்படிங்கிற அந்த உட்பிரிவுக்குள்ளே ஆக்குறாங்க. இது 3வது தரம். இந்த 12th கிளாஸ் மாணவர்கள் அவங்க 6th கிளாஸில் இருப்பாங்க. அவங்க 12th கிளாஸுக்கு அப்புறம் 12th கிளாஸே அவங்களுக்கு ஜூனியர் காலேஜ்னு அழைக்கப்படும். அதுக்கப்புறம் நேராக அவங்க யூனிவர்சிட்டி போயிடுவாங்க. இது எக்ஸ்பிரஸ் கோர்ஸில் உள்ள மாணவர்களுக்காக வேண்டி. NA கோர்ஸ், அதாவது நார்மல் அகாடமிக் எடுத்த மாணவர்கள் இருக்காங்க அல்லவா, அவங்க 10th கிளாஸுக்கு அப்புறம் ஃபைனல் லெவல் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்புறம் பாலிடெக்னிக் எடுக்கணும், அல்லது ஆர்ட் இன்ஸ்டியூஷன் எடுக்கலாம், அல்லது இன்ஸ்டியூஷன் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த வொகேஷனல் கோர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். இதே தான் நார்மல் டெக்னிக்கலுக்கும். அவங்களும் 10th கிளாஸுக்கு அப்புறம் அவங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதுவாங்க. இவங்க யூனிவர்சிட்டிக்குள்ள நுழையவே முடியாது, இந்த ரெண்டுமே. மேலும் ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்புறம் அவங்க பாலிடெக்னிக் ஆர் ஆர்ட் இன்ஸ்டியூஷன் நுழைவாங்க, அல்லது ஏதாவது வொகேஷனல் ட்ரைனிங் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். இதை 2024ஓட இந்த முறை என்ன செய்ய போகிறாங்க, சிங்கப்பூர் அரசாங்கம் தடை செய்ய போகுது. இதை விட்டு அவங்க வெளிவர போகிறாங்க. SSBங்கிற அந்த முறையை பயன்படுத்த போகிறாங்க, சப்ஜெக்ட் பேஸ்டு பேண்டிங். அப்படின்னா என்னென்னா G1, G2, G3ன்னு சொல்லி பிரிப்பாங்க. எந்த சப்ஜெக்டில் மாணவர்கள் அதிக திறமையுள்ளவராக இருக்கிறார்களோ அவங்க G1க்குள்ளே போயிடலாம். அதாவது உதாரணத்துக்கு அந்த மாணவர் சயின்ஸில் ரொம்ப திறமையுள்ளவராக இருக்கிறார், ஆனால் அவர் மேக்ஸில் என்ன செய்ய மாட்டார், அவருக்கு அந்தளவுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் சயின்ஸில் G1 அவர் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் மேக்ஸில் திறமையுள்ளவராக இருக்கிறார், அவர் சயின்ஸில் திறமையுள்ளவராக இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் மேக்ஸை G1 கோர்ஸில் அவர் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சயின்ஸ் தான் பெருசு, இங்கிலீஷு, தமிழ் இது போன்ற விஷயங்கள் அவங்க என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாதுன்னு கிடையாது. இப்போ ஒருத்தர் இங்கிலீஷ் எடுத்துக்கிறாருன்னா அவர் இங்கிலீஷில் G1 கோர்ஸில் இருப்பார், அப்போ சயின்ஸில் அவர் G3ல் இருந்துட்டு இருப்பார். இது போன்று மாணவர்கள் அவர்களுக்கு உண்டான எந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு திறமை அதிகமோ அதில் அவங்க மேம்படுத்தியும், எதில் அவங்களுக்கு திறமை கம்மியோ அதில் அவங்க G3 கோர்ஸாக அவங்க என்ன செஞ்சுக்கலாம், தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக மாணவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த வேறுபாடு களையப்படும் என்பதாக சிங்கப்பூர் அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது சிங்கப்பூருக்கும் இந்தியாவிற்கும் மத்தியில் உள்ள இந்த கல்வியினுடைய வேறுபாடுகள் சொந்தமாக நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்ற நல்ல தலைப்புகளை சந்திக்க நீங்கள் நம்மளது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு வீடியோவும் மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு, குறிப்பிடுத்தலுக்கு பிறகு தயாராகிட்டுருக்கு.
தங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.